வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது வணங்கான் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் அருண் விஜய் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை பாலா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டிப்பிக்கல் பாலா ரிவெஞ்ச் ட்ராமா தான் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் கன்னியாகுமரியில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கன்னியாகுமரியில் தன்னோட உடன்பிறவா சகோதரியோட வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவான அருண் விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு தன்னோட அன்றாட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மிகப்பெரிய சம்பவம் அந்த ஊரில் நடக்குது. அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமில் இருக்கிற கண் பார்வையற்ற பெண்கள் இருக்காங்களா, அவங்க குளிக்கிறத 3 நபர்கள் பார்த்துடுறாங்க. அந்த 3 நபர்கள் பார்த்ததை அருண் விஜய் பார்த்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த 3 பேரை என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரடக்ஷனாக இருந்துச்சு. அதாவது ஹீரோக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது அப்படின்ற அந்த விஷயத்தையே ஒரு சர்ப்ரைஸாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த மொமெண்ட் உண்மையிலே நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வழக்கமான பாலா படங்களில் வரக்கூடிய அந்த ஹீரோ கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டருக்கான குணாதிசயம் நிறைஞ்ச ஒரு கேரக்டராக தான் இந்த கேரக்டரையும் அமைச்சிருப்பாங்க. பிதாமகன், நந்தா இது ரெண்டுத்தையும் கலந்த ஒரு கலவையாக தான் நான் பார்க்குறேன். ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா எவனுக்கும் பயப்பட மாட்டான். இன்ஃபேக்ட் எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பான். அதே நேரத்தில் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டராக காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆல்சோ இதில் சப்போர்ட்டிங் கேரக்டராக வரக்கூடிய மிஷ்கினும் சரி, சமுத்திரக்கனியும் சரி, ரொம்ப நீட்டாக தங்களோட ரோலை ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ வழக்கமான பாலா படங்களில் வரக்கூடிய அந்த ரானஸ் அப்படின்றதும் இந்த படத்தில் இருக்க தான் செஞ்சிச்சு. அண்டு ஒரு சிம்பிளான ரிவெஞ்ச் ட்ராமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்காரு. பட் ஸ்டில் இந்த படம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சா, வழக்கமான பாலா படங்களில் இருக்கக்கூடிய அந்த இம்பேக்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணமே ப்ரெடிக்டபிலிட்டி தான். அதாவது வழக்கமாக பாலா படங்களில் யாரையாவது ஒருத்தர் டுவர்ட்ஸ் தென் போட்டு தள்ளிடுவார். அது ஒரு மாதிரி இன்னசென்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கும், இல்லை எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் யாரை போட போகிறாரு அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனாலேயே டுவர்ட்ஸ் தென் அந்த சீன் வரும்போது பெரிய லெவலில் ஒரு இம்பேக்ட் அப்படின்றது கிரியேட் ஆகலை. ஆல்சோ அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்றதையுமே இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்காக காட்டியிருந்திருக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இதில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்சஸையும் அந்த மாதிரி தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக எடுத்துருக்கலாம். பாலாவோட ஒரு அவுடேட்டடான ஒரு படம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படம் கொடுத்துச்சு. பட் ஸ்டில் ஒரு சிம்பிளான ரிவெஞ்ச் ட்ராமா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில ராவான சீன்ஸ் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.